ஹலோ மக்களே, வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்கள லைவ்ல ஜாயின் பண்ணுறாங்க. வாங்க 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 வாங்க. ஒரு 1 minute வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணட்டும். அதிர்ச்சி ஜாயின். அதிர்ச்சி ஹாய். ஓகே. ஹலோ அக்ஷயா, அங்கே உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கியா? ஷூட்டிங் வராம. ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லிலு விளாக்ஸ்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நம்ம இப்போ டெல்லிலு விளாக்ஸில் கிடையாது, நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாள்னா பல வருஷமாச்சு நான் லைவ்ல வந்து பேசிட்டு எனக்கே ஞாபகம் இல்லை கடைசியாக நான் இப்போ லைவ் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு 3 to 4 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து நான் அன்பேவா பண்ணிட்டு இருக்கும்போது தான் லைவ் வந்தேன். ஓகே, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லைவ் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒன்று, நம்ம டெல்லிலு விளாக்ஸ் வந்து அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்றது என்னோட ஆசை, அதுக்காக வரணும்னு இருந்தது. இன்னொன்று வந்து நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களே, அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைவ்ல வந்து இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க, அவங்கள வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? அக்ஷயா ஹாய். நான் இப்போ ஆடுகளை செட்டில் தாங்க இருக்கேன். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். மக்களே, நம்ம டெல்லிலு விளாக்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. கான்ஃபிடன்ஸே இல்லாமல் நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். சத்தியமாக வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்றது நான் 1% கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருக்கு மக்களே, நான் இதுக்கெல்லாம் எங்கே போய் நன்றி சொல்றது? ஹாய் அக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹாய், எல்லாருமே ஹாய் தான் சொல்றாங்க. ஹாய். ஓ, மீடியா மேசன்ஸ் ஜாயின்ட். ஹலோ மீடியா மேசன்ஸ், வணக்கம். வேலை இல்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்க அக்ஷயா. ஓகே, இப்போ நம்ம புதுசா வந்து அடுத்த சீரிஸ் வந்து அடுத்த vlog வந்து இன்னைக்கு நம்மளுக்கு அப்லோட் பண்ண போறாங்க. இன்னைக்கு வந்து குக்கிங் vlog தான் வரப்போகுது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். பிளஸ் வந்து அடுத்த வாரம் வரப்போற vlog வந்து அயர்லாந்து vlog. ஓகேங்களா, மிஸ் பண்ணக்கூடாது. நான் அயர்லாந்து போன கதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை காமிக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கண்டிப்பா பாருங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம ஏன் இன்வைட் பண்ண இன்விடேஷன் போக மாட்டேங்குது? அக்செப்ட், ப்ளீஸ் அக்செப்ட். 3, 2, 1 கோ. கடவுளே, லைவுக்குள்ள வந்து உட்காந்துட்டு எப்படி வந்து இந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றது, ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, லைவ்ல எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுன்ட்டு. சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தாங்க எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுன்னு. அதுக்கப்புறம் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். நீ இன்வைட் இன்வைட்டட். ஐயோ, சரி, நீங்க ஏதாச்சும் கேள்வி கேளுங்க. அது வரைக்கும் நான் இன்வைட் பண்ணவங்க இன்வைட் ஆகுற வரைக்கும், அக்செப்ட் பண்ற வரைக்கும் ஏதாச்சும் கேள்வி கேளுங்க. ஏன் வந்து அனேபிள் டு ஜாயின் காட்டுது? கேக்குது காதுக்கு நல்லா கேக்குதுடா. எனக்கு வாய்ஸ் ஆகல. நமக்கு யாரும் பில்டப் பண்ண மாட்டாங்க. சரி, ரொம்ப நாள் ஆசை எனக்கு பில்டப் பண்ணேன். சரி, சிஎம் சாரோட ஆரம்பிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல சேம் பீஸ் ப்ளூ வாவ். எப்பறா நான் ஷூட்டிங்ல இந்த Dress போட்டு உட்கார்ந்திருக்கேன். பின்னாடி இருக்கிற சோஃபா ப்ளூவா இருக்க, என்னோட ஓட்டர் ஷூட்டிங்ல இருக்கு மொத்தமே ஒரு 4 கலர் டவல் கூட ப்ளூவா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான், எல்லாம் தளபதி சாரோட மகிமை தான். சரி, எல்லாருக்கும் ஒரு ஹாய் 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 ஹாய். 2 பேர் பாத்துக்கிறதுக்குள்ள அடேங்கப்பா அவ்வளோ நாட்கள். ஒரே இடத்துல அடங்கி உட்காருடா. என்னன்னா வந்து உனக்கு ரேஞ்ச் இல்ல போல, சிக்னல் வந்து அப்படி பிளர்ரா இருக்கு. பிளர்ரா இருக்கா? ஆக்ட் 5 3000 ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். நெட் பஃபர் ஆகாது அப்படி சொல்லி ரீசார்ஜ் பண்ணிட்டு போனா. ஆனா என் வாய்ஸ் கேக்குதா? உன் வாய்ஸ் கேக்குது. நீ அடங்கி ஒரு இடத்துல உட்காரு. உட்கார்றேன். பேசுடா, பேசு. எப்படி இருக்க? எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஹாய் சொல்லிடு. 10வது ஹாய். ஓகே. அதிர்ச்சி வாய்ஸ் பிரேக் மக்கள் சொல்றாங்க, நெட்வொர்க் பேட்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், தெளிவா தான் கேக்குதா? இப்ப நல்லா கேக்குதா? ரேஞ்ச் மட்டும் பாத்துக்கலாம். எங்க கரெக்டா கேக்க சொல்லு. இப்போ நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் நடந்துட்டு இருக்கியா? அதனால வந்து சரி நில்லுடா. மக்களே, என்னோட ஃபேஸ் கரெக்டா இருக்கா மக்களே? அதிர்ச்சிக்கு மட்டும் கரெக்டா இருக்குமா? லைவ்ல வந்தாலும் சரி, ரீல்ஸ் போட்டாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, உன் ஃபேஸ் எப்பவுமே கலையா. நீ எந்த ஓகேவா? நெட்வொர்க் பேட்னு மக்கள் சொல்றாங்க. மக்களே ப்ளீஸ், எங்களோட வாய்ஸ் ஆவது அட்லீஸ்ட் கேக்குதா? டெல்னாக்கா அழகா இருக்கா? அப்ப என்னோட ரேஞ்ச் வந்து கரெக்டா நல்லா இருக்கு. ஜெய் பண்ணுங்க. சரி, என்னோட vlog பாக்குறியா அதிர்ச்சி? என்னமா டெல்லு இங்க பாரு. இப்ப கூட உங்க கிளாஸ்ல 20% டியூட்டி போறனா? ஆமா, டெல்லு vlogs போடா. இல்ல யூடியூப் இப்போ சர்ச் பண்ணா
சர்ச் பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது பாரு, டெல்லு. சொல்லுடா, வெல்கம் டு டெல்லு vlogs சொல்லுடா. வெல்கம் டு டெல்லு vlogs. கிளியர்னு என்னோட நண்பி சொல்றாங்க. உன் வாய்ஸ் தான் எனக்கு கிளியர் இல்ல. ஓகே, அப்ப நானே நெட் இப்ப தெளிவா கேக்குதா? நீ உட்காரியா ஒரு இடத்துல, நான் உட்கார மாதிரி, நான் ஒரு கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். நீ உட்காந்துக்கிறியா கொஞ்சம்? உட்கார்ந்து வாய்ஸ்ல பேச இப்ப கேக்குதா? வைஃபை இல்லடா உனக்கு? இதான் வாய்ஸ் பிரேக் ஆகுதே மக்களே. என்னோட நெட்வொர்க்ல போட்டுமா? என்னோட எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணடா, ரொம்ப பிரேக் ஆகுது. மொபைல் நெட்வொர்க். யா, மக்கள் சொல்றாங்க அதிர்ச்சி நெட்வொர்க் சோகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் மொட்டை மாடி சைடு போட்டுமா? யப்பா, மொட்டை மாடி சைடு போக வேண்டாம், நீ மொபைல் டேட்டா ஆன் பண்ணுடா. மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டேன். இப்ப பிரேக் ஆகுதா? மக்களே எப்படி சேம் ட்ரெஸ்னு கேக்குறீங்க? சேம் ட்ரெஸ் எப்படின்னா நான் ஷூட்டிங்ல இருக்கேன், அவன் வீட்ல இருக்கா. சத்தியமா தெரியல மக்களே எப்படி சேம் ட்ரெஸ்னு. ஆமா ஆமா ஆமா, உண்மையில பிளான் பண்ணிலாம் போல. மதர் ப்ராமிஸ் எங்களுக்கு தெரியாது. இல்ல பேச ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? சரி நீ பேசு, பரவாயில்ல. எனக்கு கேக்குது, இதே மாதிரி தான் மக்களுக்கும் கேக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசு. ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் இப்ப கேக்குதா மட்டும் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம், வேற ரூம் மட்டும் போட்டா வேற எங்கனா போவா. எவ்ரிபடி ப்ளீஸ் சொல்லுங்க. போங்க மாட்டா மாடி. இப்போ ஓகே. ஓ இப்போ ஓகே இல்ல, எனக்கு நீ பிளரா தான் தெரியுது. இப்ப கிளியரா கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குதா? ஓகே, அப்படியே நில்லு. எதுவும் பண்ணாதடா, அப்படியே நில்லு. அப்படியே. ஓ அருண் அண்ணா, உங்க வீடியோ கிளியர் இல்ல அப்படின்றாங்க. இப்போ ஓகே ப்ரோன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நீ அங்கே இரு. இப்ப கிளியரா? ஒரு நிமிஷம், மொட்டை மாடி போய் கன்ஃபார்ம் கேக்கும். மொட்டை மாடி வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல. நீங்க நம்ம விஷயம் நான் பேசுறேன். வெயிட். வாய்ஸ் பிரேக் ஆகுது, பிளர் ஒரே ஆகுது. மொட்டை மாடி நீ லைவ் போனதே இல்லையாடா வீட்ல இருந்து? இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குதா? சரி, நடக்க வேண்டாம், நின்னுட்டே பேசலாம். நின்னுட்டே பேசலாம். இப்ப எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. சூப்பர், டன். ஓகே மக்களே, நீங்க வந்து டெல்லு vlogs பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா vlogsலயுமே வந்து அதிர்ச்சி எங்க அதிர்ச்சி எங்க அதிர்ச்சி எங்க அதிர்ச்சி எங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு அது வந்து அதிர்ச்சி எங்க இருக்க அப்படின்றது நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லுடா, நீ எங்க இருக்க டெல்லு vlogs வராம சொல்லு பாப்போம். எங்க ஒண்ணு சொல்றேன் மக்களே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெல்லு vlogsன்றது டெல்லாவோட சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது எங்களோட கப்புள் vlog, நான் ஒன்னா vlog பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. நான் விஜய் சித்து vlogs ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் போய் டெல்லு vlogsல போய் அடிக்கடி பண்ணனா சித்தன் அங்க இருந்து பாப்பாரு, என்ன இவன் விஜய் சித்து vlogs வராம ஃபுல் டெல்லு vlogs பண்ணிட்டு இருப்பான்னு தோணும். சோ அதனால மட்டும் தான். இன்னொன்னு, இன்னைக்கு இப்போ நான் ரீசன்ட் டைம்ல சில போட்டோஸ் நானும் டெல்லா வந்து கொஞ்சம் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் மக்களே. அது வந்து டெல்லு vlogsன்றது என்னோட பர்சனல் vlog தான். டெல்லு vlogsன்றது அதிர்ச்சி டெல்லா சேர்ந்து பண்ற ஒரு vlog கிடையாது. அதிர்ச்சி வந்து விஜய் சித்து vlogsல வந்து எத்தனை வருஷம் எத்தனை நாளா சித்துவனா கூட இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். சித்துவனாவை விட்டுட்டு நீ டெல்லு vlogsக்கு வாடா அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ரைட்ஸும் எனக்கு இல்லவே இல்ல. நான் அப்படி சொல்லவும் கூடாது, அது தப்பு. ஒண்ணு. ரெண்டு, அதிர்ச்சி வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பிஸியா இருக்கா. அதிர்ச்சி கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு மீடியம் முடியல. நம்ம வந்து ஒரு இவெண்ட்டுக்கு போனா கூட அதிர்ச்சி கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதிர்ச்சி இப்ப அந்த டாபிக் வேணா சொல்ல வேண்டாம், உனக்காக நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. இருடா, உன்னை பார்த்து சொல்லதான் நான் வரேன். வெயிட் பண்ணு, அமலுக்குட்டி வெயிட் பண்ணு. ஆக்சுவலி என்னன்னா, மக்கள் வந்து ரொம்ப நாளாவே இப்போ ரீசென்ட் டைம்ல டெல்லாவோட vlogல போயிட்டு கமெண்ட்லயும் சரி அதிர்ச்சி எங்க வரல கேட்டுட்டே இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு டெல்ல கூட அடிக்கடி vlog வரணும் ஆசைதான், எல்லாமே பண்ணணும் ஆசைதான். ஆனா அது டெல்லாவோட சேனல். நான் ஆல்ரெடி விஜய் சித்து vlogs பண்ணிட்டு இருக்கேன், படங்கள் போயிட்டு இருக்கேன். சோ டெல்லாவும் தன்னோட கெரியர்ல போயிட்டு இருக்கும்போது அப்பப்ப கெஸ்டா போலாம். ஆனா நிறைய பேர் நீங்க நினைச்ச தப்பும் கிடையாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நிறைய ஹாப்பி ஆவறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, ஏன்னா vlog ரசிக்கிறீங்க. அது எங்க ரெண்டு பேருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். நாங்க ஓப்பனா சொல்லணும், டிசிடிசி முடிஞ்சு இந்த 6 மாசத்துக்கு அப்புறம், சரி 9 மாசம் ஆயிடுச்சு, எத்தனை பேர், அதாவது இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க டிசிடிசி தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் டில் டேட் இன்னைக்கு வரைக்குமே அதிர்ச்சி டெல்லாக்காக அவ்வளவு பேர் அன்பா மெசேஜ் பண்றீங்க, இது பண்றீங்க. இன்னைக்கு நான் சில பேர் கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த டிஎன்ஏ ஃபேன்ஸ், டிஎன்ஏ அனிருத் தனுஷ் தான் நினைச்சிட்டு இருந்ததுனாலே, பட் இந்த வருஷமா டிஎன்ஏ ஃபேன்ஸ், ஏடி ஃபேன்ஸ், அதினா ஃபேன்ஸ், டெல்லா தங்கம், டெல்லா ஃபேன்ஸ், அதிர்ச்சி ஃபேன்ஸ் சொல்லிட்டு எங்களுக்காக சப்போர்ட் பண்ற ஒரு 5 பேரோ 10 பேரோ 1000 பேரோ, பட் மனசார சப்போர்ட் பண்ற நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரீசென்ட் டைம்ல வந்து இந்த டெல்லா வந்து தங்கச்சியோட மேரேஜ்க்கு ஒரு வீடியோ போட்டாங்க. கல்யாணத்துக்கு வரல, கேள்வி ஒண்ணு அது நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மதர் பிராமிஸா டெல்லா இன்வைட் பண்ணாங்க. டெல்லா என்ன மட்டும் இல்ல, என்ன மோனிஷா பரத் எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஆனா டெல்லா சொல்ல கொஞ்சம் சொன்னா ஓவரா இருக்கும். பட் அது ரீசன்ல உண்மையில நீங்க பட ஷூட்ல தான் இருந்தேன். சோ நைட் ஷூட் தொடர்ந்து ஹைக்குன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு. அது 3 நாள் கண்டினியூ ஷூட் போயிட்டு இருக்கு. சோ அதனால என்னால சுத்தமா வர முடியல. ஆனா என்ன ஆயிடுச்சு, டெல்லா தங்கச்சி ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல, ஒரே ஒரு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க போன் பண்ணி, அண்ணா
அதான் ஒரு தடவை பாத்துருக்காங்க. அப்ப சொல்லி அண்ணா நீங்க கண்டிப்பா வரணும்னா மேரேஜ் பண்ணா அப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி இன்வைட் பண்ணாங்க. நான் வர முடியலதான். ஆனா இது எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா ஐயோ டெல்லா கூப்பிடவே இல்லை கூப்பிட டெல்லா எனக்கு சத்தியமா கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி நீங்க பார்த்தா தெரியும் அப்பா எவ்வளவு ஜாலி ரீசென்ட் டைம்ல ஆரா 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 10க்கு 10 அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கலக்கிட்டு இருக்காங்க அப்பா. சோ அப்படி ஒரு ஜாலியான ஃபேமிலி தான். நானும் மிஸ் பண்ணேன். ஆனா பட ஷூட்டால தான் போக முடியல. ஒண்ணு அடுத்தது எல்லாருமே இனிமே இந்த கமெண்ட்ல வந்து நீங்க ஆசைப்படுறது உண்மைதான். டெல்லா அதிர்ச்சி இந்த மாதிரி காம்பாவை சேர மாட்டீங்களா மேரேஜ் பண்ண மாட்டீங்களா? நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா இப்ப வரைக்குமே டெல்லா எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் இருக்குல்ல அது எந்த பொண்ணுமே எனக்கு கொடுத்ததே இல்ல. ஏன்னா நான் அவ்வளவு ஜாலியா என்னன்னா ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜெல்லா எந்த போஸ்ட் போட்டாலும் இப்ப அவங்க தங்கச்சி போஸ்ட் போட்டாலும் எதுல போட்டாலும் அதிர்ச்சி இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டு எனக்கே ஷாக்கு. ஏன்னா எதுவுமே அங்க பண்ணவே இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு தான் இருக்கோம். ஃபோன் பண்றோம் டெல்லா கரெக்டா அங்க போனியா இந்த பிளாக் ஷூட் போச்சா வீட்டுல என்ன நடந்துச்சு டெல்லா இப்ப ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே பயம் வந்துருச்சு. என்னடா டெல்லா போயிட்டு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க நல்லா தானே ஃப்ரெண்டா இருக்கணும். டெல்லா இது வரைக்கும் யாரும் ஏமாத்தல எதுவுமே பண்ண இதை கூட இந்த வீடியோல கூட நான் வந்து சொல்லணும் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு டெல்லாக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாங்க போட்ட ஷர்ட் கூட ஒன்னா டுனிங்கா போன மேட்சிங்கா போன நாங்க பிளான் பண்ணவே இல்லை. இது சத்தியம். அது எங்களுக்கு யூனிவர்ஸா நடக்குது. ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். பட் சொல்றேன் எப்படி ஷாருக் கான் கஜோல் எப்படி ஆன்ஸ்கிரீன் நல்ல பேரா இருக்காங்களோ ஆஃப் ஸ்கிரீன்ல லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களோ அதை நாங்க இருக்கணும் ஆசைப்படுறோம். நீங்க கேட்கலாம் இப்ப நல்லா தான் பேசுறீங்க ஆனா அவ ஷோல வந்தா மட்டும் நீ உருகி லவ் பண்ற அவ கண்டுக்க மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுங்க. நான் வந்து இப்ப அடுத்த சேமோட ரீசெண்டா போனேன். அதுல நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். நான் நினைச்சா ஃப்ரெண்டா ஜாலியா பேசிருக்கலாம். ஆனா அப்படி நான் பேசினா அது ஃபேக்கா இருக்கும். எனக்கு அது ஃபேக்கா தெரியும். நான் டெல்லா கிட்ட பழகினதே இல்ல. இதுக்கு நான் எப்பவுமே டெல்லா கிட்ட ஜாலியா பேசுறதும் டெல்லா எனக்கு கலாய்க்கிறதும் டெல்லா திட்டுறதும். ஆனா ஒரு இடத்துல கூட ஒரு ஷூட்ல கூட டீசரிஸ் இப்ப வரைக்குமே டெல்லா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் லவ் சொல்லவே இல்லை. நானும் டெல்லா நீ மேரேஜ் பண்ணிக்க லவ் பண்ண டார்ச்சர் பண்ணது இல்லை. எங்களுக்கு இருக்க அந்த ஹாப்பினஸ் லவ்வே நாங்க மாறி இது பண்றதா. நான் இன்னொன்னு சொல்றேன் கெரியராவும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல லைஃப் ஆமே அதிர்ச்சி நீங்க ஹாப்பியா இருக்கும். நாங்க 2 பேரும் இந்த லைஃப் இந்த ரீசன் எதுக்குன்னா உங்களை மாதிரி ஃபேன்ஸ் விட நான் தயாரா இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணி நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போக கூடாது நீங்களும் போக கூடாது. ஏன்னா ஃபியூச்சர் நான் எல்லாம் ஒன்னா பேரா நடிப்போம் ஆன் ஸ்கிரீன்ல ஹாப்பியா நடிப்போம் ஆஃப் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்டா இருக்கும். லைஃப் லாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. எஸ் ஏன்னா இது நான் ஒரு விஷயத்த சொல்லலாம். இது ஆல்ரெடி சொல்லித்தான் பணம் பேரு புகழ் மத்த விஷயம் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணா ஒரு டைம்ல கிடைச்சிரும். ஆனா ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல மனசு இருக்கிறவங்க வந்து நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் கிடைக்காது. அது யூனிவர்ஸா கொடுக்கணும். அப்படி யூனிவர்ஸா கொடுத்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த வருஷத்தை நான் பாக்குறது டெல்லாவை. சோ அவங்கள மிஸ் பண்ண வேணான்னு பாக்குறேன். ஒரு கோட்ஸ் கூட ஞாபகம் டக்குன்னு இது டெல்லாக்காக வச்சது. அதாவது டெல்லாக்காக எதையும் விடுவேன் எதற்காகவும் டெல்லாவை விட மாட்டேன். சோ அந்த மாதிரி மக்கள் ரீசெண்டா ஒண்ணு வந்து சொன்னது அந்த மேரேஜ் மேட்டர் சொல்லிட்டேன். சோ இதுதான் அது நடந்துச்சு. இன்னொன்னு டெல்லுலு விளாக்ஸ் பொறுத்த வரைக்குமே எனக்கு இப்ப உங்களை மாதிரி தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டெல்லுலு விளாக்ஸ் வந்து அதிர்ச்சி தான் ஃபுல்லா இது பண்ண சொல்லிட்டு சத்தியமா இப்ப உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ஒரு வீடியோ வந்து கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா யாரும் வந்து முன்னாடி போய் நிக்கணும் நல்ல நண்பனா தான். அப்படி டெல்லா கூப்பிட்டு நானு மோனிஷா நீ பரத்தை கூப்பிட்டா பரத் கேரளால இருந்தான் ஸ்ரீலங்கா கேரளா இல்ல அவன் ஸ்ரீலங்கா போனா போ ஓ ஈவென்ட்டா சரி ஓகே அதே இன்வைட் பண்ண சொன்னா. ஆனா நானும் மோனிஷா அன்னைக்கு நாங்க லீவ் போட்டுட்டு டெல்லாக்காக அதான் அன்னைக்கு டெல்லாக்காக போயிட்டு அந்த விளாக ஹாப்பியா பண்ணி கொடுத்து மனசால ஜாலியா பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் நாங்க பண்ண ஒரே ஒரு என் ஃப்ரெண்டுக்கு எழுதுற கமெண்ட்ஸ் பாத்தியாடா நீ என்னது சரி வேணா விட்டுரு ஏதோ ஒருத்தவங்க என்னது இது ஃபேக் ஐடிஸ் என்னடா பண்ணணும் ஃபேக் ஐடிஸ் புடிச்சு அவங்க அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற 1000 பேர் இருக்காங்க அவங்க நம்மள பாத்துப்பாங்க. நீ ஜாலியா இரு அவங்க நம்மள பாத்துப்பாங்க நம்ம சப்போர்ட் பண்றவங்க. சோ அன்னைக்கு அந்த வீடியோக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் டெல்லு விளாக்ஸ் எனக்கு என்னன்னா நான் உங்களை எதுக்கு நான் டெல்லா என்கரேஜ் பண்ண சொல்லுவேன்னா நான் ஒண்ணு சொல்றேன். நான் 8 வருஷமா யூடியூப்ல இருக்கிறேன் விளாக்ல இருக்கேன் நான் பண்றேன். ஒரு பொண்ணு மீடியாவில சினிமாவில ஃபுல் படம் பண்ணிட்டு இப்ப தனியா ஈவென்ட் பண்ணிட்டு கேரளால வந்து ஒரு ஒண்ணுமே தெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு 0% கூட தெரிய விஷயத்துல யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 வீடியோ போட்டு இங்க நல்லா போய் கிட்டத்தட்ட அவளே மெனக்கெட்டு எடிட்ல இருந்து மியூசிக்ல இருந்து இங்க நான் பாக்குறேன் ஷாக்காய் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு ஃபாலோ பண்ணா நம்ம சப்போர்ட் தான் பண்ணவே தவிர நம்ம இது பண்ணவே கூடாது. நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களை மாதிரி தான் நானுமே டெல்லு ஒரு வீடியோ பாக்குறேன் ஹாப்பியா சந்தோஷப்படுறேன். நீங்களும் டெல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க. இப்ப நோட் பண்ணீங்கன்னா அடுத்து அயர்லாந்து வீடியோ சொல்றான் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்கா அயர்லாந்து வீடியோ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கலாம் நீங்க ஏன் வர மாட்டேன் சத்தியமா வரதான் போறேன். நான் பட ஷூட்ல இருக்கேன் திடீர்னு ஒரு சீரியஸ் ஏதாவது ஒரு விளாக்ல நான் டெல்லா ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா திருப்பி ஒரு சீரியஸ் வரதான் போறேன் திடீர்னு ஒரு வீடியோ வரதான் போறோம் நானும் டெல்லா பண்ணதான் போறோம். சோ நீங்க அதை பத்தி யோசிக்க கவலையே இல்ல நாங்க ஃப்ரெண்டா இருப்போம். நான் இன்னொன்னு சொல்றேன் எழுதி வச்சுங்க இதுக்கப்புறம் லைஃப்ல இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாளைக்கு ஸ்டேஜ் ஏறோம் ஒரு ஷோ போறது போனோம் அங்க கூட டெல்லா கிட்ட போயிட்டு நான் ஃபேக்கா ஃப்ரெண்ட் மாதிரி பழகிறது ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணவே மாட்டேன். ஏன்னா டெல்லா எனக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்போ போனாலும் இதே டெல்லு தங்க தான் சொல்ல போறேன். டெல்லு எனக்கு கலாய்க்க போறா திட்ட போறா இது எங்க லைஃப் லாங். நீங்க ஒன்னு ஆசைப்படுறீங்களா இருந்தாலும் உங்க கெரியர் உங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கலாம் சொல்றேன். சத்தியமா என் கெரியர் நல்லா வந்துட்டு இருக்கு அது நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க கூட சீரியல் லைஃப் மேட்டர் நல்லபடியா சொல்ல போறேன். அதே டெல்லாவும் அவங்க லைஃப் மேட்டர்ல சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க கெரியராவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்ல வெக்கப்படுறது டென்ஷன் ஆகுது வெக்கத்தெல்லாம் பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி 2 பேருமே சொல்லதான் போறோம். நல்லா இருக்கா நேதுமா சரி சொல்லு. சோ அந்த மாதிரி எங்களுக்கு என்ன ஆயிருச்சுன்னா இப்போ நாங்க ஒரு ஃப்ரெண்டா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். பட் இவங்க கமெண்ட் பண்றத பார்த்து இப்ப எங்களுக்குள்ளே அந்த சண்டை வந்துருமோ நாங்க பிரிஞ்சிருமோ அந்த ஒரு பயம் வந்து லைவ் நான் வந்தேன். நான் லைவ் அக்செப்ட் பண்ணது ரீசன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாது மதியம் வச்சாங்க இல்ல ப்ரோ ஈவினிங் வர சொல்றது இதுக்காக தான். ஏன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா டெல்லு உங்களுக்கு பேசுறது இல்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் ஜாலியா இது பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே டெல்லு பாத்துட்டு தான் இருக்கேன். சோ நான் திருப்பி சொல்றேன் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவங்க ஏன்னா ரீசனா பார்த்து அவங்க தங்கச்சி கல்யாண போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு கீழே அடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க. பட் அது அன்பால பண்றது ஓகே. இன்னும் சில பேர் திட்டி பண்றது எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சுன்னா
என்னதான் இருந்தாலும் டெல்லா என் ஃப்ரெண்டு, நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். சோ அப்படி என்கிட்ட ஒரு நல்ல மரியாதை பண்ண நீங்களும் அப்படிதான் பாத்துக்கணும். எங்களுக்காக இருக்கிற சில ஃபேன் பேஜா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் ஒண்ணா நடிக்கலாம், பேரா நடிக்கலாம், அடுத்து நிறைய விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறைய விஷயம் இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு. நானே அது கொஞ்சம் சொல்லலாம்னு பாக்குறேன். இப்போதைக்கு சொல்ல வேணாம், ஒரு 3 to 4 months என்ன வேணா நடக்கலாம். ஹாப்பி நியூஸ். சோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நாளைக்கு 50-60 வயசு எங்களுக்கு ஆனாலுமே இதே ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ஆன் ஸ்கிரீன்ல ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ணணும் ஆசைப்படுற 2 பேருமே. ஏன்னா நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கே மாட்டோம். நீங்க அந்த சில பேர்லாம் கேக்குறாங்களே, சரி நாங்க சப்போர்ட் பண்றோம், ஓகே, நீங்க முன்னாடி இருந்து டெல்லா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. நாங்க இப்ப வரைக்கும் மேல சொல்றேன், மோனிஷா டெல்லா, நான் மோனிஷா என்னோட ஃப்ரெண்ட் அப்பதான் எல்லாரும் தெரியும். நான் டெல்லா அதுக்கு மேல டெல்லா கொஞ்சம் ஒரு விஷயம் பண்றது யார் ரீசன்னா, டெல்லா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாப்பியா நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால ஏன்னா நான் சில படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா, வல்லவன் படத்துல சிம்பு சார், சந்தியா, பிரியமான தோழி, மாதவன், ஸ்ரீதேவி, அப்படி பெங்களூர் டேஸ்ல வர துல்கர் சல்மான், நஸ்ரியா, நிவின் பாலி, இந்த மாதிரி கடைசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நாங்க இருக்க கூடாதா? அது மாதிரி இருக்கும். நாங்க இருக்க கூடாதா? கஜோல், ஷாருக் கான் மாதிரி நாங்க இருக்க கூடாதா? ஐயோ டே, நீ ஸ்டக் ஆயிட்டா. எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்ல நீ ஸ்டக் ஆயிருக்கேன்னு பாரு. அதிர்ச்சி, நீ ஸ்டக் ஆயிட்டா. காமெடியா இருக்கும் ஃபேஸ் ஸ்டக்கா இருக்கிறது பாக்க. உன்னை நான் சொன்னேன்னா இல்லையா ஒரே இடத்துல நில்லுட்டு. டேய் அதிர்ச்சி, டேய் ஸ்டக் ஆயிடுச்சுடா. உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாரு. இப்படி இருக்கா? போச்சா? ஐயோ அவனை காணாம போச்சே. சரி இருங்க, நான் மறுபடியும் இன்வைட் பண்ணி பாக்குறேன். எப்படி இன்வைட் பண்றது? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வைட் பண்ணேன். ஓகே, இன்வைட் பண்ணி பாக்குறேன். சரி ஓகே மக்களே, நான் லாஸ்ட் டே வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த விஷயம் சொல்லி. அதிர்ச்சி ஜாயின் ஆகிற கேப்ல நான் இதை சொல்லிடுறேன். அந்த ஸ்டோரியில வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் ஜென்ரலா பேசியிருப்பேன். ஜென்ரலா பேசும்போது அதுல வந்து ஒருத்தவங்க நம்ம வீடியோல ஒருத்தவங்க அப்படின்ற, அதாவது ஒருத்தவங்க வந்து அந்த சம்பன் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து தப்பா கன்வே ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இல்ல, என்ன சப்போர்ட் பண்ணி பேசுற நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு வந்து அது ரொம்ப தப்பா கன்வே ஆயிடுச்சு. எப்படி வந்து அவங்க வந்து அதிர்ச்சியை சம்பன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. சம்பன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து தப்பான வார்த்தை கிடையாது. நீங்க, நான் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் ஆயிட்டேன்றதே சம்பன்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றத இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்டே போட்டிருப்பேன். சோ வந்து நீங்க வந்து அந்த சம்பன் அப்படின்ற வார்த்தை வந்து நீ மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்ட இல்ல, அதனாலதான் அப்படியா நான் சொல்றேன். இந்த பாரு, நான் வேர்வை ஊத்தி வெயில பேசிட்டு இருக்கேன், நீ ஜாலியா ரூம்ல கூலா உட்கார்ந்துட்டு ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்க பாரு. சரி பரவாயில்லடா, தேங்க்ஸ்டா. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சம்பன் அப்படின்ற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த வீடியோல மோனிஷா இருந்தா, இனி ஃபியூச்சர் வந்து அதே இடத்துல வந்து நிறைய பேர் வரும். மோனிஷா வரலாம், பரத் வரலாம், நிக்கி வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த ஒரு ஆள் வந்து இல்ல, யார் வந்தாலும் அவங்களே வந்து ரிப்பீட்டடா நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறது தப்பு தான். ஏன்னா அது செல்ஃபிஷான ஒரு விஷயம். நான் செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வீடியோல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்றதுனால அவங்க எல்லாம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதிர்ச்சி அருண் இஸ் அன்ஏபிள் டு ஜாயின். டேய் நீ அங்கதான் உயிரோட இருக்கியாடா? ஷபா டேய், ஒரு லைவ் வரேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ற ஒருத்தன்? சரி ஓகே, நானே சொல்றேன் மக்களே, அவனை காணாம போச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து அது நீங்க தப்பான கான்டெக்ட்ல தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதுங்க. எங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நீங்க ஒரு சில பேர் வந்து போடுற தப்பான கமெண்டால வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தயவு செஞ்சு நீங்க உடைக்காதுங்க. அது ஒரு ரிக்வெஸ்டா நான் கேட்கறேன். பிளஸ் வந்து டெல்லுலு vlogs நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. டெல்லுலு vlogs இதுன்றது என்னோட vlog தான், நான் தான் அதுல முழுக்க இருக்க போறேன். சோ நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. வந்து அதிர்ச்சியை காணும், அவ வந்து கன்க்ளூட் பண்றதுக்காகவும் வரும்னு நினைச்சா ரேஞ்ச் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஷபா ஒருத்தான். அதிர்ச்சி வந்துருச்சா? ஸ்டாப் பண்ற. டேய் என் பிரேக்கே முடிய போகுதுடா, ஷூட்டிங் பிரேக் இருக்கேன்டா. அவ்வளவு முடிச்சு நானும் முடிச்சேன். இல்லடா ஒரு இடத்துல எங்கடா ஓடுற? நில்லுடாங்க. வர நான் பேசி முடிச்சு அவ்வளவுதான். ஓகே, அது என்ன இதுவும் நாளைக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அதிர்ச்சி தில் வந்துட்டு போயிட்டான் பாத்தியா, பாதியிலே கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சியை வந்து நீங்க மதிக்காம டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறீங்க அப்படின்னு. நான் இப்படிதான் மக்களே பேசுவேன். இப்படிதான் ஆயிடுச்சு மக்களே. நான் என்னதான் மக்களே பண்றது? இது கிடையாது மக்களே. இவனும் எங்கிட்ட அப்படிதான் பேசுவேன், நானும் அவங்ககிட்ட அப்படிதான் பேசுவேன். ரோட்ல நடந்து போற ஒருத்தவங்க இப்படி பேச முடியும்? நண்பன் கிட்ட தானே பேச முடியும், ஃப்ரெண்ட் தான் அப்படி பேச முடியும். எனக்கு அவன் அந்த இடம் கொடுத்திருக்கா, அதனால நான் அவங்ககிட்ட அப்படி பேசுறேன். இல்லன்னா வழியில் போற யாராச்சும் கிட்ட அப்படி பேச முடியுமா? என்னடா சொல்லு பாப்போம். இப்ப நீ மத்த விஷயம் சொல்லுது சொல்லி முடி. இப்ப அதான் இப்ப ரொம்ப ஹீட் ஆகுது. எனக்கு பிரேக் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சா? பட் லாஸ்ட் ஒன்னு சொல்றோம், கடைசி வரைக்கும் இந்த லைவ் பாத்துறாரு போல, நான் பேசுறேன். ஓகே மக்களே, எஸ் எங்க டூடன் எல்லாரும் கால் பண்ணா. ஓகே மக்களே, திருப்பி சொல்றேன். போத அதிர்ச்சி லைவ் கட் பண்ணு. அதே அடிச்சிட்டு இருக்காரு. சோ கடைசி சரி ஓகே மக்களே, நன்றி. அவ்வளவுதான். அவன் ஹாய் இப்படி கை காமிச்சிட்டா, அதுக்கு அர்த்தம் முடிஞ்சிருச்சிருந்தா அவனுக்கு அங்க சுத்தமா ரேஞ்ச் இல்ல. அவனுக்காக நானே பாய் சொல்லிக்கிறேன்.
அவன் கிளம்பிட்டான் ஓகே மக்களே, ரொம்ப தேங்க்ஸ். சோ பாய், see you today in Delulu vlogs. லவ் யூ மக்களே. ஐயோ இது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல பாருங்க, ரொம்ப நாளாச்சா மறந்து போச்சு. And now bye.